லாஸ்ட் அண்ட் ஃபைனல் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பவர் பாய்ஸ் வெர்சஸ் காட்டூர் ரைடர்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க பவர் பாய்ஸ். 5 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ஜிஜி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வெங்கட் வந்திருக்காங்க. அந்த மேட்ச் பிகின்ஸ். ஆஃப் சைடில் வைக்க பார்த்தாங்க, பேக் ஆஃப் லென்த்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பேஸ் கொடுக்காம போட்டாங்க, சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரிஜித் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால், பிக் ஷாட். பாரதி இருக்க பயமேன் கேட்சா பிடிச்சிருக்காங்க. அங்க காவல்துறையை கையை வசத்திருக்காங்க. ஃபிங்கர் கானா விக்கெட் எடுத்திருக்காங்க. பிக் விக்கெட். யங்ஸ்டர் பிரஜித்தோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா தஞ்சாவூரோட ஒரு ஃபர்மிடபிள் சைடுன்னு சொல்லக்கூடிய பவர் பாய்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா திருச்சியோட யங் கன்ஸ் இருக்கக்கூடிய காட்டூர் ரைடர்ஸ். ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஸ்கிப்பர் இறங்கியிருக்கார் சாம். ஒரு பேட்ஸ்மேன் முதல் பால் ப்ரெஷர் எடுத்துக்காம சிங்கிள் ஆடி இருக்காங்க. ஜிஜி ஆன் ஸ்ட்ரைக், ஸ்விட்ச் ட்ரை. ஸ்லோவர் ஒன்று வருமானு பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் த லெக் போட்டாங்க. சேஃப் சிங்கிள். யோசிக்க வைக்கிறாரு பேட்ஸ்மேனை கண்டிப்பா. வெங்கட் டு சாம். பட்டுருச்சுட்டாங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், நல்ல ஓவர். ரவுண்ட் ஒன் ரவுண்டில் எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாரோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. விட்டது ஒரு விக்கெட்னாலுமே முதுகெலும்பே விட்டுருக்காங்கன்னு சொல்லுவேன். டால் பேட்ஸ்மேன் டவுன் த ட்ராக். ஸோ பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன் பிரஜித்தோட விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் ஒரு நியூ பவுலர் பிரேம் வந்திருக்காங்க. தஞ்சாவூர் குல்ஃபி. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை. திரும்ப பக்கமே போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இருப்பார் காட்டன் போல்டுக்கு. அவரே போனார், அவரே பிடிச்சிருக்காருங்க. செகண்ட் பாலை ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காருங்க பிரேம். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். பிரேம் தந்து பேர் பிடிக்கிற முதல் பால் பேச்சு டாப் டெலிவரி. சால்ட்டாக தடுத்துட்டாருங்க. பிரேம் டு பிரசாந்த். பிக் ஸ்விங் அண்ட் மிஸ். ஃபுல்லர் பால் போட்டு ஏமாற்றிட்டாங்க. உடைக்கல. கெட் அ சிங்கிள். ஷார்ட்டாக இருந்துச்சு. பெரிய ஷாட்டுக்கு போக பார்க்கல. சிங்கிள் மாற்றி கொடுக்குறாரு போன பால் டாட்டுக்கு. ஆன் ஸ்ட்ரைக். ஒயிட் ஷர்ட் முயற்சி. 3 ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பெல்லாம் சேர்த்து மிஸ் ஃபீல்ட். கொஞ்சம் டைமிங் கொடுத்துருக்காருங்க புலி. 2 ரன். செகண்ட் ஓவரும் எக்கனாமிக்கல் ஓவர் அமைஞ்சிருச்சு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் காட்டூர் ரைடர்ஸ். அடுத்த ஓவர் நெக்ஸ்ட் ஓவர் வெங்கட், அவருக்கான செகண்ட் ஓவர். லெஃப்டி நகர்ந்து போய் ஆட பார்க்குறாங்க. ஃபுல் ஃபேஸு நகர்ந்து போனாலும் பேட்டு கடியிலே போட்டாங்க. அங்கே தஞ்சாவூர் பவர் ஹவுஸ் பிராவோ இருக்காரு. செகண்ட் பால் ஜிஜி ஆன் ஸ்ட்ரைக். பேஸ் வேரியேஷன் போட்டார். ஃபுல்லர் பால் போடலை. இவங்களும் சிங்கிள் டபுளுக்கான ஏச்சி ஓடி இருக்காங்க. ஓவர் ரன் உள்ள போயிருக்காரு. 2 நாள் வாய்ப்பு கிடையாது. 2க்கு மேலே வாய்ப்பு கிடையாது. தேர்ட் பால் கோஸ் ஃபார் த டிரைவ். ரொம்ப டீப்ல இருந்து ஒன்று பிரேம், பட் ஃபாஸ்டாக இருக்காரு. ஃபிளாட் த்ரோ. விக்கெட்டை கொடுக்கும். பார்த்து ராஜானே பேக்கப் இங்க நல்லா பேக்கப் வந்தாரு. வெங்கட் பிரசாந்த். ஃபாஸ்டஸ்ட் பிளேனுக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம விட்டு காட்டினாங்க. கொஞ்சம் நகர்ந்தா தூக்கி இருக்கும். வெரி வெல் போல்ட். நல்லா கீப்பிங். ஃபிங்கர் கான் அப். இதுக்கு முன்னாடி அக்ரெசிவ் செலிப்ரேஷனை காட்டிட்டாரு. ஸோ அதனால சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க. கையை மட்டும் வசதி. எப்போதுமே ஒரு விக்கெட் எடுத்தால் ஒரு செலிப்ரேஷன், பிக் செலிப்ரேஷன் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டிடுவார். பாக்கெட் டைனமோ நிஜமாலே. ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் ஆசிக். ஃபர்ஸ்ட் பால். நல்ல வேகம். பின்னாடி பிச்சுட்டு போயிருக்கு. செம்ம வேகம் வந்திருக்கு. ஓகே, 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. இது வரைக்கும் 3 விக்கெட் இருக்காங்க காட்டூர் ரைடர்ஸ். அடுத்த நியூ பாலர் அமீன் வந்திருக்காங்க. யங்ஸ்டர் ஃப்ரம் தஞ்சாவூர். சைக்கில் திருச்சி யங்ஸ்டர் இருக்கார் ஆசிக். ஒரு பிக் டியூ இருக்குது. ஒரு பிக் பெர்ஃபார்மன்ஸ் தேவை. கரெக்டான டைமாக இருக்கும். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் காட்டினா. முதல் பால் டவுன் த லெக் வைடு. ஃபுல்லர் பால். டைமிங் கொடுக்காதீங்க. புலி வேகத்தில் த்ரோ வந்தாலுமே ஆட்ட ஓடி இருக்காரு. நீ செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஃபுல் ஷாட்டுக்கு போனார். மிரட்டுறாரு, நொறுக்கிறாரு. விக்கெட். இப்போ செகண்ட் டைம் ராஜா அவர்கள் அங்க நல்ல ஃபீல்டிங். நான் இருக்கேன் அவர் கையை காட்டிக்கிட்டே போறாரு. Applause all around the ground. Kami
அமீன் டு கவி. நியூ பேட்ஸ்மேனுக்கு ஃபுல்லராக போட்டார். மீண்டும் வெங்கட் அவர்கிட்ட அடிக்கலை, வந்துட்டார், கையில் எடுத்துகிட்டே வந்துட்டார். ஜிஜி ஆன் ஸ்ட்ரைக், ஸ்விட்ச் ட்ரை, ஃபாஸ்ட்டாக ஸ்கிட்டியாக வந்துச்சு பந்து, ஸ்டிக் லைன் மேலேயே வந்துச்சு பந்து. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலிங் அட் பெஸ்ட்னு சொல்லுவேன். பேக் ஆஃப் லென்த் கோல்ஸ் ஃபார் த பிளேஸ்மெண்ட். டிகே இங்கே மீன் டு கவி, லோட்டாஸ் பால், பிரேம் டப் இருக்கு, விலகி இருக்கு, பேக்கப்புக்கு கரெக்டாக வந்தார் தமிழர்கள். 2 ரன், 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22, 4 விக்கெட் விட்டு காட்டூர் ரைடர்ஸ் முதல் இன்னிங்ஸ்ல முக்கியமான ஓவர் போறதுக்கு டிகே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஜிஜி ஆன் ஸ்ட்ரைக், லோட்டாஸ் நோ பேஸ் ஆஃப் பண்ணு சொல்லு, பார்த்து ஐயோ. செகண்ட் பால் வெயிட் பண்ணாரு, வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளேன்னு சொல்லுவேன். வெங்கட் கேட்டார், அவருக்கு முன்னாடி இவரே தடுத்திருக்காரு, சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் ஸ்விட்சிட்டா திரும்பினாரு, லோட்டாஸா பிடிச்சாரு, சைலிங் ஓவர் ஃபீல்டரு, நல்ல கேட்ச் பார்க்கும்போது ராஜா அவர்ந்து திரும்பின பக்கம் போட்டாலுமே நல்ல டைமிங்ல பேட் எடுத்துட்டாரு. முதல் 6 முதல் இன்னிங்ஸ்ல ஜிஜி ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் நின்று ஆடி கொடுத்திருக்காரு. ஓபனிங் பேட்ஸ்மேனா வந்து பேஸ் கொடுக்காம லோட்டாஸ் ஸ்டெம்ஸை காட்டி ஆடினாங்க. 2 மீண்டும் ஜிஜி ஸ்ட்ரைக். ஓய்யோ இறங்கிருச்சு. முக்கியமான வந்து 1 more remaining முதல் இன்னிங்ஸில் இங்கேயே இருக்குது, சிங்கிளாக மாற்றுறாங்க. வெரி வெல் போல்டிங்க. அந்த லோட்டாஸ் 6க்கு அப்புறமா தெளிவாக போட்டார், சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க, விக்கெட் விட விரும்பல. டார்கெட் 34 தஞ்சாவூர் பவர் பாய்ஸ்க்கு. மேட்சோட ஸ்டார்ட்டில் எர்லியராக விக்கெட் போச்சு, பெரிய செட்பேக்கில் இருந்ததுக்கப்புறமா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த ஜிஜி கிட்ட ஒரு கிரிட்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது. எண்டு வரைக்கும் நின்று ஆடி கொடுத்தாரு. ஸ்விட்சிட்டில் ஒரு 6, ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டாந்துருக்கு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. புலித்தேவன் ஸ்ட்ரைக்கில். இந்த சேஸை டிஃபெண்ட் பண்ண மகேஷ் மற்றும் பிரஜித் அவங்களோட பவுலிங் ரொம்ப முக்கியம் காட்டூரை பொறுத்த வரையும். இந்த மேட்சை மட்டும் காட்டூர் டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு மைல் ஸ்டோனுங்க. நல்ல லைனப் வச்சுருக்காங்க, பேட்டிங் லைனப் தஞ்சாவூர். மகேஷ் அந்த முதல் பால் சூப்பர் டெலிவரி வச்ச ஃபீல்டிங்கு போட்டார், சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் ஓவரில் அங்க பிரஜித் புடிச்சுட்டாங்க ஒரு பெரிய விக்கெட்டை. கிளாஸ் பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளியே. ஸோ இந்த பாலும் போட்ட இடத்துக்கு ஆடினாரு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸுக்கு ஆடினாரு. லாங் ஆஃப்ல போக வேண்டிய பந்து அடித்த விண்டுக்கு அப்படியே நல்ல டீப் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர் பக்கம் கொண்டு போச்சு. நல்ல ஃபீல்டர் இருக்க போய் அது கேட்சாகவும் மாறி இருக்கு. விட்டு தரதா இல்லை காட்டூர், ஃபைட் பேக் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரேம். தேர்ட் பால் ஃபாஸ்ட்டாக போட்டாங்க, சுற்றி வச்சு பந்து ஒருத்தர் மட்டும் ஓட பார்த்துருக்காரு. ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்களான்னு பார்த்தா நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய அப்பீல், பிக் ஷவுட் எடுத்து பார்த்தாங்க. கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு அம்பையர், நாட் அவுட்னு. ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காரு பிரேம். போன பால் வைடு பையில் சிங்கிள் ஓடினாங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் புலி ஸ்ட்ரைக்கில் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லர் பந்தா இருந்தாலுமே. நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ் அண்ட் கான். சாமுவேல் கேட்ச் எடுக்க லெஃப்டி புலி ஆட்டம் வந்து வெளியே. மகேஷ் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு. திருச்சி மெஜிஷியன். மேக்ஸிமம் ரைட் பேட்ஸ்மேனுக்கு 600 செகண்ட் தான் வருவார். ஸோ அப்படி போடக்கூடிய பவுலருக்கு லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு போகிறது ஈஸி. கரெக்டான டிரைவ்லேருந்து போட்டாங்க. அவுட் சைட் ஏஜ் திக் ஏஜ் கேட்சாக மாறிச்சு, விக்கெட்டாகவும் மாறிருக்கு. 2 டவுன் இங்கே தஞ்சாவூர். ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் பிராவோ ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. 1 ஹேண்டை விட்டார். ரொம்ப டீப்பில் எழுதி வச்சுருக்காங்க. அவ்வளோ டீப்பில் தேவையா? என்ன சான்ஸ், எதுக்காக அவ்வளோ டீப்லன்னு தெரில. ஆக்சுவலாக என்ன பாயிண்ட்ல அப்படி வச்சுருக்காங்க தெரியல. மிட் ரேஞ்சில் வச்சுருந்துருக்காங்க, ரொம்ப டீப்பில் இருந்தார் டேவிட். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் மெஜிஷியன் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. மகேஷ் 7 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் பிரஜித் வந்திருக்காங்க. என்ன கேட்டால் இந்த ஒரே மேட்ச் ஓவர்னு சொல்லுவேன். 24 பந்து பாக்கி இருக்கு, 27 ரன் தேவை. பிரேம் ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பால் ப்ரெஷர் எடுத்துக்காம சிங்கிள் ரொட்டேட் பண்ணுற மைண்டில் இருக்காரு. மிஸ் ஃபீல்டு பேக்கப் வர பிடிச்சிருவார்னு நினச்சா அவரும் பேக்கப் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக இருந்துருக்கலாம், 2 பேருமே ஃபாஸ்ட்டாக இருந்துருக்கலாம். என்ன கேட்டால் 2 சேஞ்ச் ஆகாது. எங்கெங்கெல்லாம் ஆளை வைக்கிறாங்களோ நகர்த்துறாங்களோ அங்கெல்லாம் ஆடுறாரு. போன பால் 2 ஓடிந்தாங்க. ஆக்சுவலாக வெல் ஃபீல்டர் சாண்டி கிட்ட இருந்து அங்கே எடுத்து வரது கஷ்டமாக இருந்துச்சு.
சப்போர்ட் பண்ணாரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ரொம்ப நேரம் மேல இருக்கான்னு பார்த்தா வெள்ளமா இருக்குங்க. பவர் பாய்ஸ் நான் பிரேம் இங்க பவரை காட்டியிருக்காரு. வாடா ஷாட்டுங்க டவுன் த ட்ராக். யாருமே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அடிக்கல. இன்னைக்கு அடிச்சிருக்காரு. பெருசா விண்ட் இல்லை, பட் இருந்தாலும் நல்ல டைமிங்ல பவர் எடுக்கணும், எடுத்து காட்டியிருக்காரு. ட்ரீம் ஒரு மீனிங் சென்சிபிள் பிளே. திஸ் இஸ் கிரிக்கெட்னு சொல்லுவேன். நோ டைமிங். நல்ல பேட்டிங். விக்கெட்டா? எஸ் விக்கெட். பிராவோ ஆட்டமிலிருந்து வெளியே. ரெஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் இவர் கையில் தாங்க இருக்கு. கண்டிப்பா பிராவோ நல்ல ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். பவர் ஹவுஸ் தஞ்சாவூர் பவர் ஹவுஸ் ஆட்டமிலிருந்து வெளியே. பந்தே பிடிக்காம. டூ மோர் மீனிங்ஸ். பேக் ஆஃப் லென்த். சிங்கிள் மாதிரி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் பாரதி. ஒன் மோர் மீனிங். இந்த ஓவரில் ரெண்டுங்கிற கால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மட்டும்தான். செம்ம ஃபாஸ்ட்டாக விரட்டிங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. 20 ஆடி இருக்காங்க தஞ்சாவூர் பவர் பாய்ஸ். அடுத்த ஒரு மகேஷுக்கான செகண்ட் ஓவர் இது. லாங் ஆன் இருக்குது, கண்ட்ரி இருக்குது, டீப் ஸ்கொயர் இருக்குது. முதல் பால் வைடு. வே பால். நான் சொன்னேன்ல, எந்த இடம் ஓப்பனோ அந்த இடத்துல தூக்கி விட்டாரு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 2 ஃபிங்கருமே மேலே போயிருக்கு. 6 ரன்னு. ஸ்ட்ரைக்கில் கிரீஸில் இருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேன் 6க்கு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. அந்த இடம் ஓப்பன் ஆகும்போது நான் அதான் நினச்சேன். அதுதான் லாங் ஆன் லாங் ஆஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். லாங் ஆன் இருக்குது, கண்ட்ரி இருக்குது. இந்த இடம் ஃபுல் ஓப்பன். அரௌண்ட் சென்ஸ். இந்த பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பாடியில். துருவலையும் தூக்கிடுவார். தூக்கி காட்டியிருக்காரு பாரதி. டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கு ஒய்டிஆருக்கு அடிச்சு பார்க்கலாம் எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸ்டிக் லைனில் வந்திருக்காரு. கம் பேக் பண்ணி போட்டிருக்காரு. பேஸை கம்மி பண்ணி ஹை ஹிட் அப்படி போட்டார். மகேஷ் விக்கெட் எடுக்க. பாரதி அவர்கள் 6க்கு அப்புறமா ஆட்டமிலிருந்து வெளியே. ஸ்ட்ரைக்கிங் பேட்ஸ்மேன் வெங்கட். ஃபாஸ்டா பாடியில் போட்டுமன். வெல் பிளேட். கிராஸ் பேட் போக பார்க்கல. லாங் ஆஃப்ல சிங்கிள். மிட்டா வைக்கல. ஷார்ட் கவர்ஸ். ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு ஆள் வச்சுருக்காங்க. என்ன கொள்வது? மகேஷ் டு பிரேம். ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆடிட்டு இருக்காரு இந்த பேட்ஸ்மேன். நிஜமான பவுலிங்கில் ஒரு 3 ரன்ல பிடிச்சி போட்டார். இப்போ பேட்டிங்கில் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ். மறுபடியும் பாடி அட்டாக். எண்ட் ஆஃப் ஓவர். நெக்ஸ்ட் ஓவர் மேட்சை கொண்டு போகிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஸ்கோர். 4 விக்கெட் விட்டு மீதமுள்ள 12 பால்ல 5 ரன் தேவை. அடுத்த நியூ பவுலர் ஆசிக். லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் கீழேருந்து வராங்க. முதல் பால். ஐயோ க்ளோஸாக இருந்துச்சு. கேட்ச் ட்ராப். செகண்ட் பால். புல்லர் பந்தா பாடி லைனில் போட்டால் இந்த மாதிரி ஷாட்டில் இல்லாதப்ப கரெக்டாக ஆடுறாரு. 3வது இந்த ஓவரில் வெங்கட் ஸ்ட்ரைக்கில் கிளாசி ஷாட். இதே மாதிரி ஷாட். பிரசாத் அவர்கள் அவுட் ஆனாங்க. லாஃப்ட் ஷாட் கைக்கு தான் போகுது. கண்டிப்பாக பவர் போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு வீட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரிலேருந்து அப்படியே இங்கே ஷார்ட் தேர்ட் மேன் டீப் தேர்ட் மேனுக்கு போயிட்டு இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் தமிழ். ஆசிக் தந்தி ஒரு பேட்ஸ்மேன். முதல் பால். ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல். பேக் டு பேக் விக்கெட். நோ டைம் கிடைச்சிருக்கீங்க. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ராஜா வந்திருக்காங்க. லெஃப்டி டு லெஃப்டி. டாஸ் பால். யாருமே எதிர்பார்க்கல. பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கல. விக்கெட் கீப்பர் எதிர்பார்க்கல. 1 மோர் ரிமைனிங். முக்கியமான பந்தா இருக்கும். இல்ல உள்ள வந்திருக்காங்க. கேட்சிங் பிடிச்சிருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளியே. பவர் பாய்ஸ் அண்டர் பிரஷர். காட்டூர் இஸ் பேக் ஆன் தி ட்ராக்னு சொல்லுவேன். கண்டிப்பா இப்பயும் சொல்றேன், இந்த மேட்சை காட்டூர் டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா மைல் ஸ்டோன். கண்டிப்பா மைல் ஸ்டோன். ஒரு எண்ணில் இந்த மனுஷன் ஆடி கொடுத்துருக்காரு. எப்படி மேட்சை கொண்டு போறாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் ஓவர் முதல் பால் ஸ்ட்ரைக்க பிரேம் தான் ஸ்ட்ரைக்ல இருப்பாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 விக்கெட் விட்டுருக்காங்க. 30 ஆடி இருக்காங்க பவர் பாய்ஸ். கவின் ஓவர் போறாங்க. 6க்கு 4 தேவை. ஆல்ரெடி ஒரு கேட்ச் எடுத்திருக்காங்க. மேட்சுக்குள்ள இருக்கிற மாதிரி பிரேமோட விக்கெட்டையும் புடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த டீமும் என்ஜாய் பண்றாங்க. ஜூபிலன்ட் மோட் கண்டிப்பா இருக்கு. பிரேம் ஆட்டம் இழந்து வெளியே. ட்விஸ்ட் இருக்கும். சைக்கிளிங் பேட்ஸ்மேன் டிகே. லாங் ஆஃப் ரெடியா இருங்க. பேட் அவுட்டா. ஓய்யோ ஜஸ்ட் பிஃபோர்ல இருந்து ஆர்ட் அவுட் விலக்கி போட்டாரு. ஒரு டீம் முன்னாடி போட்டாரு. 2வது டாட்டையும் பதிவு பண்ணிருக்காங்க. இங்க
தேர்ட் பால் டவுன் த ட்ராக். நான் எதிர்பார்த்தபடியே ஒரு பேட்டை விட்டுருக்காங்க. அது 6 ரன். அந்த மேட்ச் ஒன் பை பவர் பாய்ஸ். பிடிச்ச ஒரே பந்துல 6 அடிச்சு கேம் சேஞ்சரா மாறி இருக்காரு. லாங் ஆஃப் ரெடியா இருங்கன்னு சொன்னேன். ரொம்ப ஸ்ட்ரைட்டா போச்சு, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா போச்சு. விட்டு கொடுக்கறதா இல்ல. டிகே ஃபினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல். இந்த மேட்ச் முடியுது. பட் ஃபைட் பேக். நிஜமாலே இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிங்க மேட்டரே கிடையாது. ஒரு நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டா திருச்சியோட யங் கன்ஸ் இங்க ஃபைட் பேக் பண்ணி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டாந்தாங்க. 6க்கு 4 திருச்சி கிரிக்கெட்டர் டிகே முடிச்சு கொடுத்துருக்காருங்க.